போட்டியாளர்களே, இந்த கேள்வியை பார்ப்பதற்கு முன்னால் கணக்கு பாடத்தில் முக்கியமான ஒரு பேசிக் ஷார்ட்கட் ட்ரிக்ஸு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. கணக்கில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ஏஜு, ப்ராஃபிட் லாஸு, ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அந்த எல்லா பிரிவுக்கும் அதில் வரக்கூடிய கேள்விகளில் கண்டிப்பாக ரேஷியோ ஏதேனும் ஒரு வடிவத்தில் வரும். நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமாங்க, கவனிச்சுட்டு வாங்க. ஏதேனும் ஒரு வடிவத்தில் ரேஷியோ வரும். அது என்ன ஏதேனும் ஒரு வடிவத்தில் சொல்கிற பாருங்க. 7:3 இது ரேஷியோ. அடுத்து 7/3 என்பது இது பின்னத்தில் வரும். கரெக்டுங்களா? அடுத்து அதாவது 7%, 3% இப்படி போட்டாலும் கூட ரேஷியோ, இதுவும் ரேஷியோ தான். இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். ரேஷியோ இந்த பர்சன்டேஜை காமனாக எடுத்துட்டோம்னா 7:3. அதுதாங்க நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்து நீங்கள் என்ன தெரியணும் பாருங்க. ரேஷியோ வச்சு தான் நம்ம ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் இல்லாமல் நம்ம கணக்கை கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் நான் கற்பனையாக சொல்லிட்டு இருக்கேன். 100 ஒரு நம்பர் இருக்குது. இந்த இடத்துல ரேஷியோ ஒரு 5 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 மடங்கு. இப்போ எனக்கு தேவையானது ஆவரேஜ் என்ன? ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 20 இருக்கும். இந்த ஆவரேஜை வச்சு தான் அவன் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் கூட நம்ம ஆன்சர் சொல்ல முடியும், செய்ய முடியும். இதை நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கேள்வியை வாசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுதே ரேஷியோ எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவன் டோட்டல் கொடுத்துருக்கானா அல்லது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கானா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். இதே மெத்தடு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இது என்னங்கிறது தெளிவாக பாருங்கள். இப்போ கணக்குக்கு போகலாமா? ரெடி? இந்த கேள்வியில் சென்டென்ஸ் என்ன சொல்லுது? The ratio between A and B 7:3. AB ratio 7:3 கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு கண்டிஷன். If the sum of A and B rupees 1000 கொடுத்துட்டாங்க. A plus B சம்முன்னு அர்த்தம், 1000 rupeesன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு. ஓகே, அவ என்ன கேள்வி கேட்குறான்? The difference amount between A and B கேட்குறான். பார்க்கலாம். இந்த இடத்துல சம் ஆஃப் த நம்பர் கொடுத்துட்டான் 1000. அதே மாதிரி இங்கேயே நம்ம டோட்டல் பண்ணணும். டோட்டல்னா சம்மு தான், சம்முனால் டோட்டல் தான், மொத்தம் பண்ணணும். 7 + 3 10. இப்போ ஆவரேஜ் போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இதை அடித்தோம்னா எனக்கு 100 தான் ஆவரேஜ் நம்பர். அந்த ஆவரேஜ் நம்பரை வச்சு தான் கணக்கை கண்டுபிடிக்க போகிறோம். அவன் என்ன கேட்குறான்? இந்த ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, இந்த நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் போட்டு பாருங்கள். 7 - 3 4 என்பது டிஃப்ரென்ஸ் நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் நம்பர். 100 போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக 400 என்பது தான் ஆன்சர். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி? 400. இந்த மாதிரி கணக்கை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ கணக்கை பார்த்த உடனே ரேஷியோ எங்கே இருக்கு? ரேஷியோ எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. அவன் என்ன கொடுத்துருக்கான்? சம்முன்னு கொடுத்துட்டானா? சம்முன்னு கொடுத்துட்டான்னா ஓகே. சம்முன்னு என்ன செய்வீங்க? 1000/7 = 10. அப்போ ஆவரேஜ் நம்பர் 100. அதுக்கப்புறம் அவன் என்ன கேள்வி கேட்டால் கூட டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். இந்த மாதிரி தான் மைண்டில் அடித்து பழகி கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலில் பேனா பேப்பர் எடுக்காமல் நீங்கள் மைண்ட்லேயே அடித்து பழகிக்குங்க. நான் அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். அடுத்த கணக்கு போகலாமா? ரெடி?